எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊர் சாமான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு அவங்கவுங்க ஊர் சாமான் பெருசு. ஸோ நான் ஊர்லேருந்து வரும்போது என்னென்னலாம் வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது புளி. என்னங்கடா இது, புளி இல்லாமல் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நான் புளி ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். ஏன்னா இங்கே உள்ள புளி தட்டி வச்சுருப்பாங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஜூஸும் அவ்வளோவா வராது. பட் எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர புளி நல்ல ஜூஸியாக இருக்கும், சாறு ரொம்ப கிடைக்கும். இந்த புளியை யூஸ் பண்ணி நம்ம குழம்பு வச்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியை மொத்தமாக வாங்கிட்டு அதை சின்ன சின்னதாக உருட்டி வெயிலில் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். புளி கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாமில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு விரும்பின சைஸில் ஒட்டிக்கிடலாம். இந்த புளி ஊரில் நான் தோட்டக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சு தான் வாங்கினேன். அவங்க கூட்டிலேருந்து புளியை உடச்சி கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருவாங்க. நான் நாரோடு தான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தட்டி வெயிலில் காய வச்சுட்டு செராமிக் கண்டெய்னர்லையோ இல்லைனா மண்பானையிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. உப்பு போட்டு வச்சுருங்க, வண்டு பிடிக்காது. நான் இங்கே வாங்கி யூஸ் பண்ணுற புளியை ரொம்ப காஞ்சதாக இருக்கும், கொட்டையோடு சேர்த்து தட்டி வச்சுருப்பாங்க. அதில் அந்தளவுக்கு ஜூஸ் வராது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஊரில் வாங்குகிற புளி நம்ம தோட்டக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டோன்னா அவங்க நமக்கு கொண்டு வந்து தந்துடுவாங்க. ஸோ அந்த புளி நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா புளியையும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் வெயிலில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு காய வச்சு எடுத்து. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. ஊர்லேயே காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நான் வாங்கிட்டு வர பொருள் என்னென்னா நன்னாரி வேர். இது நிறைய பேருக்கு தெரியும், எங்கள் ஊரோட ஸ்பெஷல் பொருளில் இதுவும் ஒன்று. ஸோ நாங்கள் போடுற டீயில் கண்டிப்பாக இதோட மனம் இருக்கும். எங்கள் ஊர் டீ நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனில் இதுவும் ஒன்று. ஊர்லேருந்து வந்த நன்னாரி வேர் முடிஞ்சிச்சுன்னு இங்கே உள்ள நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். பட் வாசனை சுத்தமாகவே இல்லை. முன்னையெல்லாம் வாங்கும்போது இதோட குச்சி நல்ல ஒல்லியாக சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தடிமனான குச்சியாக தான் வருது. இந்த மாதிரி கட்டை நம்ம பிரித்து நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே இந்த நன்னாரி வேரோட ஸ்மெல் அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டாக பிரித்து சொலவில் போட்டு காய வச்சுட்டோன்னா இது காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக பாக்கு வெட்டியை வச்சு கட் பண்ணி வச்சுக்கிடலாம். நீங்கள் டீ போடுறதுக்கு இஞ்சி அரைக்கும் போது அது கூட கொஞ்சமாக நன்னாரி வேர் அப்புறம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது கருப்பட்டி, பனங்கருப்பட்டி. எங்கள் ஊர் கருப்பட்டி மண் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த கருப்பட்டி நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ சும்மாவே பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க. பட் நான் இங்கே கோயம்புத்தூரில் வாங்குகிற கருப்பட்டிலாம் இந்த அளவு வாசனை இருக்காது. இந்த கருப்பட்டியில் சுக்கு போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம காஃபி ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கசிஞ்சு போகாது. அடுத்து நான் வாங்கிட்டு வர பொருள் இடியப்பத்தட்டு. இடியப்பத்தட்டு நம்ம எப்போவுமே வாங்க மாட்டோம். எப்போ நமக்கு தேவை இருக்குதோ அப்போ மட்டும்தான் வாங்கிக்கிடுவோம். இது பனை ஓலையால் செஞ்சது. இந்த இடியப்பத்தட்டும் ஸ்டாண்டும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். நான் இன்னும் வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக இந்த தட்டில் தான் இடியப்பம் பிழிவேன். ஸோ இதில் இடியப்பம் பிழியும் போது இடியப்பம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போலாம் இடியப்பம் பிழிகிறதுக்கு நிறைய தட்டு சில்வரில் வர ஆரம்பிச்சிச்சு. பட் அதை விட இதில் செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது சீக்கிரம் பிஞ்சிரும், அதனால அடிக்கடி நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னல் கீழக்கரை பப்படம் தான் பார்க்குறீங்க. இந்த பப்படம் வெறும் உளுந்தையும் எள்ளையும் யூஸ் பண்ணி செஞ்சது. இந்த பப்படம் செய்கிறதுக்கு மாவு உரலில் இடிப்பாங்க. இந்த பப்படம் ரொம்ப நைஸாக இருக்கும். டக்குன்னு நம்ம சூடான எண்ணெயில் போட்டவுடனே எடுத்துடணும், இல்லைன்னா கருகிரும். இந்த பப்படம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் உப்பே இருக்காது. இதை சும்மாவே பொரித்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ஸோ நம்ம ஊர் மக்கள் ஃபாரினுக்கு போகும்போது இதை வாங்கிட்டு போவாங்க. இது ஹோம்மேட் பப்படம். இது வீட்டில் தான் போடுவாங்க, கடையில் விற்காது. இதையும் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்து நான் வாங்கிட்டு வந்த பொருள் என்னென்னா கனவா கருவாடு. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி தட்டி நல்லா பிச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி விற்கிறாங்க. இந்த கனவா கருவாடை நம்ம அப்படியே போட்டு பொரிக்கலாம், எந்த வேலையுமே இல்லை. இந்த கருவாடை சுட்டு தட்டி பிச்சிருக்கிறதுனால இதை சும்மாவே சாப்பிடலாம். இந்த கருவாடு கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர் கேஜி 4000 நினைக்கிறேன். முன்னையெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இப்போ தான் ரேட் ரொம்ப எகிரிடுச்சு. நம்ம கனவா வாங்கி வெயிலில் காய போட்டு ரெடி பண்ணலாம். பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் அதை செய்யலை, இப்படியும் வாங்கிட்டு வந்துட்டேன்.
அடுத்து வந்து நான் பண்ணா கருவாடும் நகர கருவாடும் வாங்கிட்டு வந்தேன். உப்பு இல்லாத நல்ல இனிச்ச கருவாடு. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கேயுமே வந்து கருவாடுலாம் நிறைய விற்கும். பட் ரொம்ப உப்பாக இருக்கும். நான் அது வாங்க மாட்டேன். கருவாடில் இருக்கக்கூடிய தலை குடலையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் இப்படி தான் கருவாடு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இப்படி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாவே இருக்கும். எனக்கு எப்போவுமே ஊர் கருவாடு தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் என்ன வாங்கிட்டு வருவேன்னா காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாயும் வந்து இங்கே கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த மாதிரி கிடைக்காது. இதுவுமே வந்து நான் தோட்டக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சு தான் வாங்கினேன். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலராக இருக்குன்னு. இதில் டேமேஜ் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே வந்து சுத்தமான மிளகாய். பட் நம்ம இங்கே பாக்கெட்டில் வாங்குகிற மிளகாய் கூட நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ நிறைய கழிவுகள் வரும். அதனால் நான் எப்போவுமே வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அடுத்து எல்லாருக்குமே தெரியும் நான் கண்டிப்பாக ஊர்லேருந்து வரும்போது மாசி வாங்கிட்டு வருவேன்னு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாசியை யூஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மாசியை நம்ம உடைச்சி பார்த்து தான் வாங்கணும். ஸோ உடைக்கும் போது இந்த மாதிரி ரெட்டிஷாக நல்லா பளபளன்னு இருந்துச்சுன்னா அதுதான் நல்ல மாசி. நல்ல காஞ்ச மாசியை பார்த்து வாங்க. அப்போ தான் வந்து ஸ்மெல்லும் வராது, பூச்சும் வராது. இதை ஒரு பாக்கு வெட்டி வச்சு கட் பண்ணியோ இல்லைனா சின்ன சின்ன பீசஸாக உரலில் வச்சு இடிச்சியோ எடுத்து அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து சீ ஃபுட்டில் ஃப்ரெஷ்ஷாக நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர ஒரு முக்கியமான பொருள் தான் பார்க்க போகிறீங்க. நான் மீன்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். கனவா மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். ஸோ அங்கே உள்ள கனவா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ் பேக்கில் வச்சு கொண்டு வந்துடுவேன். நம்ம பாக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேக்கில் வச்சு கொண்டு வரும்போது இடத்த அடைக்காது. இந்த பேக் யூஸ் பண்ணும்போது ஸ்மெல்லும் வராது, தண்ணியும் வடியாது. ஸோ நம்ம என்ன கொண்டு வரேன்னு கூட தெரியாது. நான் எப்போவுமே வந்து இந்த பேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்ச கனவாயை அப்படியே வந்து இந்த பேக்கில் வச்சு கொண்டு வந்துட்டேன். நல்ல ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஐஸோடையே வந்து பேக்கில் வைங்க. அப்போ தான் அப்படியே இருக்கும். நான் 2 கிலோ கனவா வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பெரிய சைஸ் தான். எங்கள் ஊர் கனவா தான் நல்லா இனிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வாங்குகிற கனவாயெல்லாம் ஊசியாக உப்பாக இருக்கும். ஸோ அதனால் வாங்க மாட்டேன். பசங்களுக்கு கனவானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மஸ்ட்டாக நான் ஊர்லேருந்து வரும்போது எப்போவுமே வந்து எது வாங்குறேன்னா இல்லையோ கனவாய் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்டா 2-3 டைம் யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம கனவா உருண்டை செய்கிறதுக்கெலாம் சின்ன கனவாய் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெரிய கனவாயில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கணுமா? ஸோ இதை வந்து 2-3 கவரை வச்சு சுற்றி தான் கொண்டு வரணும். இல்லைனா எல்லா பொருளுமே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இதை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ மனமாக இருக்கும். கருவாட்டு பிரியருக்கு தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு. இதுவும் வந்து ஒரு காஸ்ட்லியான கருவாடு தான். ஸோ இந்த கருவாடு என்னென்னா சீலா கருவாடு. இதை வஞ்சரம் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவு நம்ம கவர் போட்டு சுற்றி கொண்டு வந்தால் தான் இதோட மனம் வந்து மற்ற பொருளுக்கு போகாது. இந்த சீலா கருவாடுமே வந்து நான் இங்கே வாங்க மாட்டேன். எங்கள் ஊர் கருவாடு தான் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம கருவாட்டு கடை பக்கம் போனாலே போதும், அவ்வளோ மனமாக இருக்கும். என்ன இவ்வளோ கருவாடு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் கருவாடெலாம் வந்து நான் எப்போவுமே ஊர்லேருந்து தான் கொண்டு வருவேன். அங்கே உள்ள கருவாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீலா கருவாடு வந்து 250 கிராம். ஸோ வந்து 4 கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அவ்வளோதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் போட்டாலே போதும், அவ்வளோ மனமாக இருக்கும். இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்து நெய்பர்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு எங்கள் ஊரோட ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஸோ இது வந்து கடல் கடந்து பயணம் செய்யக்கூடியது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸு. நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஊர்லேருந்து போகும்போது வாங்கிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டு பிடிச்சவங்க எங்களுக்கு அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு போகாமல் இருக்க முடியுமா? நான் இந்த தடவை வரும்போது தொதல், நடக்கடலை சூஸ்பெரி, பொரிக்கஞ்சட்டி கொழுக்கட்டை, பனியா, கலஹலா இதுதான் வாங்கிட்டு வந்தேன். நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சுக்கிடுவேன். பட் ஊர்லேருந்து வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தான் கொடுப்பேன். நம்ம சேனல்லையுமே வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது ரம்பலையும் பொடி பகற்காயும். ரம்பலை செடி வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. பட் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். நம்ம செடியில் உள்ள இலை வந்து வேர் போகிறதுக்கு வசதி இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன இலையாக தான் இருக்குது. ஸோ ஊரில் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதனால் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வருவேன். ஆஹா, ஓப்பன் பண்ணும்போதே நல்ல மனம். எங்கள் ஊர் டிஷ்ஷில் கண்டிப்பாக இந்த ரம்பலை சேர்ப்போம், எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக குட்டி பகற்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை மிதி பகற்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்காது. ஸோ இது வந்து ஊர்லேருந்து தான் நான் எப்போவும் வாங்கிட்டு வருவேன். இது ரொம்ப நாளைக்கெலாம் ஸ்டோர் பண்ண முடியாது, பழுத்துரும். ஸோ மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4-5 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
இந்த பாகற்காய், சுண்டைக்காய், அதலங்காய் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் ஊருக்கு தான் போகணும். காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பட் 1, 2 வந்து பழுத்திருக்கு. இதை நாங்கள் கீரையில் போட்டு குக் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் ஊர்லேருந்து மெயினாக வாங்கிட்டு வரக்கூடிய சாமான்கள். எவ்வளோ தான் வந்து நம்ம இருக்கிற ஊர்லேயே எல்லாம் கிடைச்சாலும் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வர பொருளுக்கு தனி மவுஸ் தான். புளி, மிளகாய், கருப்பட்டிலாம் இங்கேயே கிடைக்கும். பட் அந்த குவாலிட்டி வந்து வராது. சில பொருட்களுக்கு வந்து கீழக்கரை தான் ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வருவேன். உங்கள் ஊரில் என்னென்ன பொருள் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.